எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம், அதாவது இந்த லீனியர் எக்கனாமி அப்படிங்கிறது எவ்வளோ பயங்கரமாக ஏர்த்தை டிட்டோரேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னோம். வாழ்வாதாரமே இல்லாமல் பல கோடி மக்கள் வந்து தினம் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரேட்டே நம்ம போயிட்டு இருந்தோம்னா 2030 படி நமக்கு ரெண்டாவது ஏர்த் தேவைப்படும். இல்லாட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை சஸ்டைனே பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். அப்போ அதை மாற்றுறதுக்கு வழியே இல்லையா, இதுக்கு சொல்யூஷன்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் இன்னும் ஒரு அடுத்த லெவலில் போய் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டம்ல எதாவது பேஸ் பண்ணிருக்குன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடிபி அப்படின்ட்டு. இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் வந்து எதை குறிக்கும்னா நம்ம கண்ட்ரியோட டோட்டல் வெல்த் குறிக்கிற மாதிரி, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு அமௌண்ட் வருது. இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என் கண்ட்ரி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒரு நேஷனல் லெவலில் பார்ப்பாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேன்கைண்ட் இப்படி எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சிஸ்டம்லாம் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் காமிச்சு கொடுத்துரும். ரைட்டா? பட் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டான மெஷர்மெண்ட்ல தான் மிகப்பெரிய ஒரு ஃபால்ட்டே இருக்குட்டு. இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து ஒரு கேம்னு நினைச்சுக்கோங்க. இந்த கேம் வந்து அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏற்றணும்னா நீங்க ஏதோ ஒன்று செய்யணும். ரைட்? நம்ம இப்போ பிசினஸ் கேம் இருக்கோம்னா நம்ம நிறைய இடமெல்லாம் நிறைய சுத்தலாம் வாங்கிச்சா நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏற்றுறது தான் அந்த வின்னிங் பாயிண்ட். ரைட்டா? பட் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏற்றுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோர் கேம் அப்படிம்பாங்க. இதை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேம், இந்த எக்கனாமிக் சிஸ்டம், இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட ஜாஸ்தியாக வேணும், இருக்கிறத விட ஜாஸ்தியாக வேணும் இப்படிங்கிற அந்த ரூல் தான். இப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி எக்கனாமிக்ஸும் சரி எதை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை விட இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏறும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூலை விட இன்னொரு ஸ்கூல் ஏறினா இன்னொரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏறும். எத்தனை பேர் படிச்சுட்டு வெளியே வராங்களோ அதை விட ஜாஸ்தி நம்பர் ஆஃப் பீப்பிள் படிச்சு வெளியே வந்தாங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏறும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா எதை பண்றீங்களோ, ஒரு மால் கட்டினாலும் சரி, ஒரு சின்ன இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடுன்னு கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாலும் சரி, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜிடிபிக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமி. இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆக்சிஜன் மாஸ்க் இருக்காம குழந்தைங்களை இறந்துட்டு இருக்காங்க, எலி கிடைச்சி இருந்து போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. பல ஸ்கூல்ஸ்ல டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம நிறைய பேசிட்டே போகலாம். மால்ஸ் எல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது, ஆனால் குடிச்சிருக்க விடம்லாம் அழிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த மாதிரி வந்து நிறைய சிஸ்டம் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளா இருக்கு. இது எதை குறிக்குது? இந்த சிஸ்டம் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, கன்சியூமர் குட்ஸ்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது கன்சப்ஷன் இல்லாட்டி அந்த ஜிடிபி வளராது. அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சா நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் விசிட் பண்ணுவாங்க. நிறைய ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சா நிறைய பேர் அந்த மார்க்கெட்லவே வாங்குங்க. இது ஒரு சென்ஸ்ல இருந்து பார்த்தா அது கரெக்டா தோணும். பட் இங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இருக்கிற மார்க்கெட்டை டெவலப்பே பண்றது கிடையாது. பட் நிறைய மார்க்கெட்டை நம்ம புதுசா ஓப்பன் பண்ணிருக்கோம். இருக்கிற ரோட பெருசா போட்டாலே போதும். பட் அந்த ரோடு இருந்தும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸை பயங்கரமா நம்ம உறிஞ்சு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நேஷனல் ரிசோர்ஸ்ல இப்ப அந்த ரோடு போனா டார் எங்க கிடைக்குன்னா பெட்ரோல் ப்ராடக்ட் இருந்து. சோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னா சைனாலயோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காலோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு வருவாங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ இதனால பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகும். அந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய காசு எல்லாம் பண்ணுவோம். பட் அட் ஃபைனல் ரேட்ல பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிடிபி ஏற்றதான் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேம் வந்து ஒரு தவறான கேம். இதே கேம் நம்ம விளையாண்டு இருந்தோம் அப்படின்னா ஏர்த்தை அப்படியே கசக்கி தூக்கி போட்டணும். இந்த அளவு தான் இருக்கு அந்த கேம். சோ இவ்வளவு கேவலமான கேம் நான் இனிமேல் விளையாடணுமா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கேம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டிக் பேனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒரு என்ஜிஓ மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அந்த குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட எல்லாம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடா போய் பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க அடுத்த டைம் இதை விட ஜாஸ்தி பிளாஸ்டிக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்து இது கிஃப்ட் கார்டு கொடுப்போம், இல்ல இந்த கடையில இருந்து இவ்வளவு கிஃப்ட் கார்டு கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டிக் பேக் வாங்குறதுக்கு நம்ம கிஃப்ட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் இருந்தாலுமே இது இன்னொரு பக்கம் எப்படி பாதிச்சதுன்னா அந்த என்விரான்மெண்ட்டை அவங்க அதுக்காக நிறைய பிளாஸ்டிக்கை கன்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த என்ஜிஓக்கான முக்கியமான வேலை என்னவா இருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் கன்சப்ஷனை கம்மி பண்ணிட்டு இது வரைக்கும் இருந்த பிளாஸ்டிக்கை ஒழுங்கா வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா டிஸ்போசல் நடந்துட்டு இருந்தாலுமே பிளாஸ்டிக் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலுமே இவங்களுக்கு அதர் வந்து பிளாஸ்டிக்கோட கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமியோட மிகப்பெரிய ஃபிளா. இன்னைக்கு இருக்க எக்கனாமி வந்து இதே ஸ்கேல வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கேமை நம்ம மாற்றணும். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மோர் அப்படிங்கக்கூடிய இந்த கேமை மாற்றணும். அப்ப வேற என்ன வழி இருக்கு பார்த்தா த பெட்டர் அப்படிங்கக்கூடிய கேமுக்கு நம்ம போகணும். இந்த மோருக்கும் இந்த பெட்டருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இந்த பெட்டர் அப்படிங்கிற கேம் என்ன பண்ணுன்னா ஊர்ல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும். பட் அந்த ஹாஸ்பிட்டலை வந்து இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியா வளர்க்கணும். நீங்க 2 ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சனால 2 ஹாஸ்பிட்டலும் போய் ஒரே டாக்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நோயாளி பார்த்தீங்கன்னா இங்க வர நோயாளி வந்து காலையில வருவாங்க. சப்போஸ் உங்க சரியாகனா அடுத்த நாள் சாயந்தரம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஸோ 2 ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நோயாளி இருக்க மாதிரி கணக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. பட் அந்த நோயாளிக்கு குணமே ஆகாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ அதே ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேற லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, உங்களால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல நோயாளி குணமாவாங்க.
இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஹெல்த்தியர் பீப்புள் இருந்துட்டு இருந்தா நம்ம இருக்கக்கூடிய நம்ம மற்ற வேலைகளை வந்து ஈஸியாக டெவலப் ஆகும். ஸோ அதனால நம்ம ஜிடிபி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மேட்டர்னா ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும் தான். பட் இப்போ என்ன பண்ணுறோம்னா புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறப்பெல்லாம் இருக்கிற ஹாஸ்பிட்டலை பெருசு பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டே போகலாம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுற மாதிரி வேற சில விஷயம்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸை வந்து பெருசாக கட்டலாம். ஸ்கூல்ஸோட எஜுகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 1000 ஸ்கூல் கட்டியிருக்கீங்க, ஒரு ஸ்கூலில் 30 பேர் தான் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸ்ல. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, 12th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா 30 ஸ்கூல் 1000 30,000 பேர் படிக்கிறாங்க. 30,000 பேரும் ஒரே புக் தான் படிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டில் இதான் இப்போ ரீசன் ஒரு கரண்ட் ட்ரெண்டா இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த 30,000 பேர் படிக்கக்கூடிய ஒரு புக் வந்து ஒழுங்கா இல்லாட்டி நீங்க ஸ்கூல் கட்டக்கூடிய காசுக்கு இந்த புக்கை நீங்க மேல என்ஹான்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 30,000 பேரும் வேற லெவல்ல படிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ வந்து இப்போ ஸ்கூல் இன்சஃபிஷியண்டா இருக்கு, குழந்தைங்க வந்து ஜாஸ்தியா இருக்காங்க, அப்போ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற இடத்துலயே ஜாஸ்தியா கட்டணும் அப்படிங்கிறீங்க. அதாவது ஒரு 4th floor மாதிரி போகலாம். ரொம்ப முடியாத கேஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினா அந்த இடம் தாங்காது அப்படிங்கிற நிலைமையில மட்டுமே நம்ம புது ஸ்கூல் கட்ட போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சொல்றாங்க. ஏன்னா நம்ம புது ஸ்கூல் கட்டணும்னா பயங்கரமா நேச்சுரல் ரிசோர்ஸ் தேவைப்படும். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு புதுசான விஷயம் நம்ம கட்டும் போதும் புதுசான ஆர்கிடெக்சரை உண்டாக்கும் போதும் இப்போ எனக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் நான் பிறக்கும் போது இருக்கும், ரைட்டா? ஸோ அதுதான் என் வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்துட்டு. பட் இந்த மாதிரி புதுசான ஸ்ட்ரக்சர் கட்டும் போதும் நான் என்னோட ரிசோர்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தோட ரிசோர்ஸும் பிடிங்கி கட்டிட்டு இருக்கேன். ஸோ இதனால வந்து ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் சஃபிஷியன்ட் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கூல் மட்டும் கிடையாது, நீங்க எல்லாமே ஷேரிங்ல போச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறாங்க. ஷேரிங் அப்படிங்கும் போது தான் இந்த ஒரு பேஸ் பண்ணி ஆரம்பிச்சதா ஊபர். ஆக்சுவலா ஊபர்ல ஒரு பிசினஸ் மைண்டோட ஆரம்பிச்சாலுமே அது வந்து எக்கனாமிக்கு ஒரு நல்ல இதுதான் பண்ணிருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்கு, நான் மட்டும் தனியாக ஒரு கார்ல ஓடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் என்கிட்ட அந்த கார் இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த ஊபருக்கு கூட நான் டிபெண்ட் பண்ணிருப்பேன். ஊபருக்கு வந்து நம்ம ஒரு 30 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாய் கொடுத்தோம்னா அவனை கொண்டு போய் இருக்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். அப்போ என்ன மேட்டர் ஆகும்னா நான் தனியாக ஒரு கார் வந்து ஒரு மெட்டாலு ஒரு பிளாஸ்டிக் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜின் அதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் இதுக்கு தேவைப்படுற தண்ணி இதுக்கான தேவைப்படுறதுக்கான பெட்ரோலு இதெல்லாம் நான் தடுத்துட்டு நான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு காரில் டிராவல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார் தயாரிக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை நான் சேமிச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பேத்துக்கான கனவு என்னன்னா வாழ்க்கையில ஒரு கார் வாங்கணும் தான். அது இந்தியாவில் ஒரு ப்ராமினென்டான ஒரு ட்ரீம் இது. ஸோ இந்த மாதிரி கார் வாங்கணும் ட்ரீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கார் வந்து தேவையே இருக்காது. அவங்க வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தான் வெளியே இந்த காரில் போயிட்டு வராங்க. பட் ஒரு பந்தாக்காக ஒரு ஆசைக்காக அந்த காரை வாங்கி வைப்பாங்க. அது எங்க பாதிக்கும்னா அமேசான் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ட்ரைபுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஜப்பான் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெட்டல் மலையை வந்து உடச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சைனால பிளாஸ்டிக் வந்து ஜாஸ்தியாக உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் பொல்யூஷனா இருந்து அந்த கார் தேவையில்லாம சுத்திட்டு இருக்கும். இந்த கேஸ் பொல்யூஷனால பல பேர் லங் கேன்சர் வந்து இறந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது இந்த பெட்டர் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம கார் மட்டும் ஷேர் பண்றது கிடையாது, இன்ஃபேக்ட் சொல்ல நம்ம டூல்ஸ் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும், ரைட்டா? பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டென்சிவா சில டூல்ஸ்லாம் வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரில் மிஷின் வாங்கிப்பாங்க, இல்லாட்டினா வந்து ஒரு எக்ஸாக்டிக்கான ஒரு ஸ்க்ரூ டிரைவர்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. பட் இந்த ஸ்க்ரூ டிரைவர் இந்த ட்ரில் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா கொடுத்து வச்சிருந்தா போது, ஏன்னா எல்லா நாளும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரைட்டா? ஸோ ஏரியா கொடுத்து வச்சிருந்தா அவங்ககிட்ட போய் நீங்கள் அந்த ரெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே அந்த மிஷினை கிரியேட் பண்ணக்கூடிய எக்கனாமியை வந்து நம்ம குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஷேரிங் பேசிஸில் போகணும் அப்படிங்கிறதா ஒரே பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெட்டர் பண்ணிட்டே போவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம புவரர் வந்து புவரா போறதும் ரிச்சர் வந்து ரிச்சரா போறதும் தடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க என்விரான்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசை அழிஞ்சு போயிட்டு அதே பக்கம் மால் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ மால் ஜாஸ்தி ஆகாட்டி ஒரு பணக்காரா இருக்கிற இடம்லாம் அந்த மால்ல போயிட்டு இருப்பாங்க. குடிசை இருக்காட்டி ஒரு குப்பத்தை இருக்கிறவன் அந்த மால்ல வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ரைட்டா? அதுக்காக என்ன பண்ணாலும் குடிசை எல்லாமே இவங்க சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்குள்ள போயிட்டு இருப்பான். பட் இந்த செக்ஷன்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறனால அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறனால எல்லாரும் வந்து ஒரு புது புது விஷயத்தை கத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தனுக்கு வந்து நான் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அவன் வீடு குடிசையில மட்டும் இருக்காது, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரனால அவன் வீடு வந்து குடிசை வீடுல இருந்து ஒரு காங்கிரீட் வீடு மாறும். அதே மாதிரி மால் ஒரே மால் தான் இருக்கும், பட் அந்த மாலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறனால நிறைய மக்களை அகாமடேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அந்த மாலுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் தான் இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோம். இன்ஜினியர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணா, சயின்டிஸ்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணா இந்த எக்கனாமி வந்து வேற லெவல்ல மாறும் அப்படிங்கிறாங்க. இதுக்காக மிகப்பெரிய கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க யூடியூப்ல வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் சம் ஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேனலே வரும். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல இதை பத்தியே போட்டிருப்பாங்க. ஒரு வாட்டர் என்ன ஆகுது அப்படிங்கிற. சோ அந்த சேனல் தான் நிறைய விஷயம்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த ஆர்டிகல் படிச்சதுக்கு அப்புறம் அந்த சேனல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த சேனல்ல வந்து அந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க அது அப்படியே வீடியோ ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அது வந்து நம்ம ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன மாறணும் அப்படின்னா
நம்ம வீடை புதுசா 2வது வீடு வாங்காம நம்ம வீட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ நம்ம வீட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு முடியுமோ இருக்கிற வீட்டிலேயே மாத்திக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ நோக்கமா இருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோல சொல்ல நினைச்சா. இது யாருக்கெல்லாம் தேவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. என்னங்க பர்சனலா ஃபாலோ பண்ணா கீழே இன்ஸ்டா லிங்க், ட்விட்டர், ஃபேஸ்புக் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும். சின்ன கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்க சந்திக்கும் வரை நிரஞ்சன் இந்த விடைபெறுவது. டாடா பாய்.